பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கமான சூழ்நிலைகளில் நாம் அதிக நேரம் தனித்திருப்பதாக நம்மை உணர்கிறோம். அது உண்மையா? கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் என்றாவது தனித்து விடப்பட்ட சூழ்நிலைக்குள் கிறிஸ்துவன் சென்றிருக்கிறானா? தேவ பிரசன்னம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறானா? தேவன் கிறிஸ்துவர்களோடு இருக்கிறாரா? தன் பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறாரா? எனக்கு ஏன் இந்த போராட்டம்? என் வாழ்க்கையில் ஏன் விடுதலை இல்லாமல் இத்தனை நெருக்கடிகள்? ஏன் என் வாழ்க்கையை நினைத்தாலே எனக்கு அழுத்தங்கள் அதிகமாகிறது என்று இந்த காலை பொழுதில் யோசித்துக் கொண்டிருந்தால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். வேதாகமத்தை எடுத்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் அந்த 6ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்தீர்களானால், தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், எப்படி உங்களை நேசிக்கிறார், எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பாடலை பாடி இந்த வசனத்தை தியானி. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 ஆமென். பரலோகத்தின் மகிழ்ச்சியாய் இருந்தவர், பரலோகத்தின் சந்தோஷமாய் இருந்தவர், த டார்லிங் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் அன்பிற்குரியவர், மகிழ்ச்சிக்குரியவர், தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கென பலியாய் கொடுத்தார். நமக்கென பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியின் ரூபமாய் பரலோகத்தில் பாவம் அறியாத ஆட்டுக்குட்டியாய் மகிழ்ச்சியாய் சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். பரலோகம் அவரை நினைத்து தினம் தினம் கொண்டாடி கொண்டிருந்தது. பரலோகத்தின் மகிழ்ச்சி. அவர் செல்ல பிள்ளை. அவரையே தேவன் நமக்காக, மோசமான மனிதர்களாகிய நமக்காக, நம்பிக்கை துரோகிகளாகிய நமக்காக அவரையே பலியாய் கொடுத்தார். நாம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றோம். அவரோ சிலுவை பலிக்கென தன் ஒரே பேரான குமாரனையே நம்மேல் கொண்ட அளவு கடந்த அன்பினாலும் நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவரை பலியாக கொடுத்தார். அவருடைய காயங்களால் நாம் சுகமாகிறோம். ஒரு இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று நாம் பறைசாற்றுகிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவர்களாய் இருக்கக்கூடிய நாம், தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவர் என்னை நேசிக்கிறாரா? அவர் என்னை ஏன் கண்டுகொள்ளவில்லை? என் நெருக்கடிகள் இப்படி இருக்கிறது, என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருந்தால், ஒரே பேரான குமாரனையே நமக்காய் பலியாய் கொடுத்தவர், இந்த உலக ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் சமாதானத்தையும் அவர் வழியாய் நமக்கு கொடுத்தவர் நம்மை எப்படி மறப்பார்? பழைய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை மறந்ததில்லை, புதிய ஏற்பாட்டில் நம்மை மறப்பதும் இல்லை.
அவர் நமக்குள் வாசம் செய்கிற திரியேக தேவனாயிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நம்மை எப்பொழுதும் நினைவு கூறுகிற கர்த்தர், நம்மேல் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கிற கர்த்தர், நம்மை எப்பொழுதும் நேசிக்கிற கர்த்தர், நம் சூழ்நிலையை நன்கு அறிந்த கர்த்தர், நம்மை ஒரு நாளும் விட்டு விலகாத கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, நம் கவலைகளை குறித்து அவர் யோசிக்காமல் இருப்பதும் இல்லை. அது எப்படி வெளிப்படுகிறது இந்த வசனத்தின் மூலமா என்பதை நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, அதாவது கிதியோனுக்கு தரிசனமாகி, கிதியோன் எதிரிகளால சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில அழுத்தத்திற்கு மத்தியில் இருந்ததுனால அவர் ஒளிந்து கொண்டு சில காரியங்களை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். தன் குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்படி ஒளிந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த கிதியோனிடத்திலே கர்த்தர் தூதனை அனுப்பி பேசின வார்த்தைகள் இவை. என் வாழ்க்கையில நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். ஆனா உண்மையான சூழ்நிலை என்னன்னா, கிதியோன் மிகவும் அழுத்தத்திலே பயந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே தேவன் அவரை உற்று நோக்கினபடியினால், தேவன் அவரை நேசித்தபடியினால், தேவன் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இவ்விதமாய் பழகுகிறார் என்பதை வெளிக்காட்டுகிறார். அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் தூதனை அனுப்பி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். அவர் நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் நம்மை பார்ப்பதில்லை. நம்முடைய அழுத்தங்கள், நம்முடைய நெருக்கடிகள், நம்முடைய போராட்டங்களை அவர் மறப்பதும் இல்லை. ஆனால் என்னுடைய சூழ்நிலையின் அடிப்படையில் நான் யார் என்பதை தேவன் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. அவருடைய படைப்பின் நோக்கத்தில் நான் யார், அவருடைய அடிப்படையில் உண்மையில் நான் யார் என்பதையே தேவன் பார்க்கிறார். ஆம், நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் மனிதர்கள் தான் நம்மை பார்ப்பார்கள். இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன்கிட்ட இது இருக்கு, இவன்கிட்ட அது இருக்கு, இவன் ஒரு பெரிய அதிகாரி அப்படின்லாம் நம்மளுடைய பொசிஷன் அடிப்படையிலும், நம்மளுடைய பணத்தின் அடிப்படையிலும், நம்மளுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் மனிதன் பார்ப்பான். அதெல்லாம் ஒரு நேரத்தில் நம்ம விட்டு அந்த பணம் பொருள்லாம் இல்லாமல் போனால் அதையும் வேற விதமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் நாம். ஆனால் தேவன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவனை பார்த்து படைப்பின் நோக்கத்திலிருந்து அழைக்கிறார், பராக்கிரமசாலியே. ஏன்னா அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை மறந்து விடாதீர்கள். தன் ஒரே பேரான குமாரனை நமக்காய் பலியாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அதையும் மறந்து விடாதீர்கள். அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம், அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டோம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து, உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடாதே, நான் உன்னை பராக்கிரமசாலியாய் படைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. பிசாசை நம் கால்களுக்கு கீழாய் போட்டு நசுக்கி நாம அதன் மேல் நடக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதை உணராத கிறிஸ்துவர்களாய், அதை உணராத விசுவாசிகளாய் நாம் இருக்கும் பட்சத்தில் நம் சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் நாம் யார் என்றால், நாம் கிறிஸ்து இயேசுவினால் பராக்கிரமசாலிகள். அவருடைய இரத்தத்தால் நாம் பராக்கிரமசாலிகள். அவருடைய தழும்புகளால் நாம் பராக்கிரமசாலிகள். தகப்பனுடைய பார்வையில் நாம் பராக்கிரமசாலிகள். எனவே சூழ்நிலைகளை கண்டு உங்களை நீங்கள் எடை போடாமல், உங்களை நீங்கள் தீர்மானிக்காமல், கர்த்தருடைய படைப்பின் நோக்கத்தின் ஆழத்திலிருந்து, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை குறித்த சிந்தனைகள் அவருடைய இருதயத்திலும் அவருடைய சிந்தனையிலும் இருந்தது என்பதை நினைத்து நாம் அவருடைய அடிப்படையில் நம்மை பார்க்கும் பொழுது இந்த பூமியில் எல்லாவற்றிலிருந்தும் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலையாக்க முடியும். என் சூழ்நிலையை, என்னுடைய பிரச்சனைகளை நான் பேசுகிறவனாய் இல்லாமல்,
என் பிரச்சனைக்கு மத்தியில் என் பிரச்சனைகளை பார்த்து என் தேவன் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் எனக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கினவர், தாழ்மையில் என்னை அன்பு கூர்ந்தவர், என்னை கைவிடுவதற்காக அவர் பூமிக்கு வரவில்லை. நான் வாழ, நான் வளர, நான் உயர, நான் செழித்திருக்க அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். என்னுடைய பாடுகள், என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவனாய் இருக்கிறேன். அவருடைய ரத்தத்தால் விடுதலையானவனாய் இருக்கிறேன். எனவே எல்லா சூழ்நிலைகளை கடந்தும் என்னால் மேலே எழும்பி வர முடியும். கழுகை போல செட்டைகளை விரித்து உயிரை பறக்க முடியும் என்பதை உணர்ந்த கிறிஸ்துவர்களாய் நாம் வாழ வேண்டும். கழுகினுடைய குணாதிசயங்களை உங்களிடத்தில் மிகச் சுருக்கமாக சொல்லி இந்த ஜெபத்தை நிறைவு செய்கிறேன். கழுகு மற்ற பறவைகளைப் போல புயலை கண்டு பயப்படுவதில்லை. கழுகுகள் புயலுக்கு மேலாக பறக்கும். புயலை கடந்து புயலையே ஆளுகை செய்யக்கூடியதாய் கழுகு இருக்கும். கழுகு மழைக்கு கீழாய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பறவை அல்ல. மழையின் மேகத்தை கடந்து உயரே பறக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாய் இருக்கிறது. எனவேதான் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை தேற்றுவதற்காக மாத்திரமல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் உண்மை அல்ல. இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம். நாம் கழுகை போல கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்ட அளவு கடந்த விசுவாசத்தினாலே நம் வாழ்க்கையில் வரக்கூடிய புயல்களையும் நம் வாழ்க்கையில் வரக்கூடிய மழைகளையும் கடந்து, அந்த மேகங்களை கடந்து, அந்த புயலை கடந்து அந்த கழுகு எப்படி பறக்கிறதோ அப்படி நம்முடைய சோதனைகளுக்கு மத்தியில் கிறிஸ்து இயேசு இருக்கிறார். அவரின் மீட்பர், அவரின் தகப்பன், அவர் எனக்கு எல்லாம் செய்திருக்கிறார். அவரால் நான் முற்றிலும் ஜெயம் பெற்றவனாய் இருக்கிறேன் என்று உணர்ந்து கழுகை போல விசுவாசத்தில் சட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய, விசுவாசத்தின் ரக்கைகளை விரிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். எனவே நீங்கள் பராக்கிரமசாலிகள். உங்கள் சூழ்நிலை கண்டு உங்களை நீங்கள் எடை போடாதீர்கள். நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டு பராக்கிரமசாலியாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.